ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து லைவ் மார்க்கெட் அனலைசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்து ஒர்க்கும் ஆயிட்டு இருக்கு நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னாக்கா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா, மார்க்கெட் வந்து கிரீட்ல இருக்காங்களா மக்கள், இல்லை வந்து ஹோப்ல இருக்காங்களா, மார்க்கெட்டில் நடக்கிற மூமெண்டம் எல்லாமே வந்து ஓப்புனால போகுதா இல்லை கிரீட்னால போகுதா, ப்ளஸ் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கான ட்ரைனிங். அதாவது இந்த வீடியோலயே வந்து நம்ம நிறைய டிப்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போதும், நிறைய ஷேர் மார்க்கெட்டோட தியரிட்டிக்கல் பார்ட்டை பற்றி பேச போதும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங்காக தான் இருக்கும். அதனால தான் இங்கே வந்து நம்ம ட்ரைனிங் போட்டிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, சில்வர், நிஃப்டி ஐடி, HCL மற்றும் பல எல்லாத்த பற்றியுமே நம்ம பார்க்க போதும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம சேனலில் நான் வந்து 30 days சேலஞ்சுன்னு ஒன்று எடுத்திருக்கேன். அதாவது என்னன்னா, நம்ம சேனலை அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுன்றது அந்த சேலஞ்ச். பார்க்கலாம் இந்த சேலஞ்சில் நான் வின் பண்ணுறேனா இல்லை லூஸ் பண்ணுறேனா அப்படின்ட்டு. அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண போத முதல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு 1 ஹவருக்கான டிமாண்ட் ஜோன் வந்து ஒன்று கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேஞ்சில் தான் வந்து இப்போதைக்கு வந்து இது வந்து இதுவாக இருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் மேஜராக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து இதுவாக இருக்கு. ஸோ என்னுடைய வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ரிவர்சல் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது வந்து இன்ட்ராடேவோடைய ஜோன் தான். நெக்ஸ்ட் வந்து நமக்கான பொசிஷனல் ஜோன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஜோன்லேருந்து டச் பண்ணிட்டு இங்கேருந்து ரிவர்சல் எடுக்கின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ரேலி. ஸோ இங்கேருந்தே வந்து நாளைக்கு ஒரு ரிவர்சல் கொடுக்குன்றது இதுவாக இருக்கு. ஆனால் இந்த ரிவர்சல் வந்து பெருசாக வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப இதுவாக வந்ததுக்கு ஸ்ட்ராங்காக. பட் இன்ட்ராடேலே ப்ராஃபிட்டபுளாக இன்ட்ராடே வந்து பண்ணுறதுக்கான ஒரு மூவ் வந்து டவுன் சைடில் கொடுக்குன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நமக்கான பெரிய பொசிஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை விடுங்க, மார்க்கெட்டை ஓட விட்டு அடிப்போம். நாம கரெக்டான இடத்துல நம்ம வந்து மார்க்கெட்டை ஓட விட்டு அடித்தோம் அப்படின்னாக்கா சீக்கிரமே வந்து நம்ம லாபம் பார்க்கலாம். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி போட்ட இடத்துலயே தான் இருக்கு. இன்னைக்கு ஆல்ரெடி வந்து நம்மளுடைய இன்ட்ராடே ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேல ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து நம்ம வந்து இதுல வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல. இன்னமும் இருக்குது. ஒரு 140 பாயிண்ட் கிட்ட பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி இறங்கிடுச்சு, மறுபடியும் உள்ள போகுது. இப்போ வந்து பார்க்கலாம், நம்ம கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு 240 250 வரைக்கும் போயிட்டு ஃபால் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இல்லைனா வந்து இங்கேருந்து இதுவாக இருக்கு. ஆனால் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில இது வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து இதுவாகவே இருக்கு. ஏன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 ஹவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரீச் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், அதனால வந்து அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிஃப்டி ஐடி போயிடலாம். நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நிஃப்டி ஐடி வந்து கரெக்டாக வந்து இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் போட்டுட்டு இப்போ கரெக்டாக இந்த இடத்துக்குள்ள வந்து இதுவாகிட்டு இருக்கு, ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து இது வந்து நிஃப்டி ஐடி உடைக்கும் பட்சத்தில் ஸோ நம்ம வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த வந்து பிரேக் பண்ணிடுச்சு, இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருந்தாக்கா நிஃப்டி ஐடி அண்ட் நிஃப்டி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நிஃப்டி ஐடின்னு சொன்னோன்னா தான் நமக்கு வந்து HCL வந்து ஸ்டாக் வந்து ஞாபகத்துக்கு வரும். நான் நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து HCL பற்றி பேசியிருப்போம். ஸோ HCL வந்து கரெக்டாக இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த அனாலிசிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த HCL பிரேக் அவுட்டை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டு அண்ட் சில்வர் தாங்க. கோல்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ரேலிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒன்று போட்டிருந்தோம். கரெக்டாக அதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸ்டாக் வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட போயிட்டாங்க அவங்க ஆல்ரெடி. ஸோ இன்னும் டார்கெட்டுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல புல் பேக் எதுவும் இல்லாமல் போயிட்டு இங்கே தான் வந்து இப்போ அவங்க ரிவர்சலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் இங்கேருந்து ஃபால் ஆகுதா கோல்டு, இல்லை ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு இது ஆகுதான்றதையும் பார்க்கலாம் நம்ம. அடுத்தது வந்து சில்வர் பார்த்தோம் அப்படின்னாக்கா கோல்டு மாதிரிலாம் கிடையாதுங்க. இவங்க இப்போ தான் வந்து மேலே வந்து ரேலிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து என்னன்னாக்கா சில்வர் பொறுத்த வரைக்கும் 1 2 3ன்னு போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல மந்த்லி இது எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்லாவே மேலே வந்து ரைஸ் ஆகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ரைசிங் ட்ரெண்ட் லைனுடைய இதுதான். இதை வந்து பார்க்கும்போது இங்கே வந்து உடைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேம்லையுமே வந்து ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெஜ் பேட்டர்ன், ரைசிங் வெஜ் பேட்டர்ன் வந்து ஒன்று ஃபார்மேஷன் ஆகிருக்கு.
இத வந்து மேல பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ ரீட்ரேஸ்மென்ட்டுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சில்வரும் நல்லாவே வந்து இதுவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட எதனாச்சும் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்ல இத பத்தின அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.